ஹலோ மக்களே, ஏப்ரல் 6ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த ககன் பூமியோட கல்யாணத்தோட ரிவ்யூ இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பார்ட் 1 வீடியோ தான் நம்ம முதல்ல சொல்ல போகிறோம். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு இவங்க உதயும் பூமியும் வந்து ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அது வந்து ககனுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அவர் வந்து குடிச்சு அவர் சுய நினைவிலே இல்லை, அவ்வளோ குடிச்சிட்டாரு. அப்படி கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகி அவர் பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. இங்கே பூமிக்கு வந்து ஒரு நிமிஷம் பூமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் உதய் வந்து போய் பூமி ஜூஸில் வந்து பூமி வந்து தண்ணி அடிக்க மாட்டாங்கல்ல, அதனால் அவங்க ஜூஸ் கொடுக்குறாங்க, மேங்கோ ஜூஸ்ன்னு கொடுத்துட்டு அதில் ஃபுல்லாக மயக்கம் இதை வந்து வளர்கிற மாதிரி மயக்கம் இதை பொடியை ஃபுல்லாக கலந்து வச்சிடுறாங்க. அதில் இவங்களும் அது தெரியாமல் வந்து பூமி ஃபுல்லாக அதை முதல்ல குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு இவங்க உதயோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா சாரதா வந்து இவங்க கிருஷ்ணபிரசாத் வந்து சாரதாவை பார்க்குறதுக்காண்டி அந்த கோயிலுக்கு வந்துட்டாங்க. உடனே என்ன வஸ்திரத்தை மறந்துட்டு வாங்க. அவங்க வந்து இந்த மேலே போட அந்த துண்டு வஸ்திரம் வந்து அதை போட்டிருக்க மாட்டாங்க. என்ன இதுதான் நீங்கள் பூஜைக்கு வரதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சாரதா, நான் கரெக்டாக தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன வஸ்திரத்தை எங்கே அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ, வீட்டிலே மறந்து வச்சுட்டேன், சாமி மேலே சத்தியமாக நான் வீட்டிலே மறந்துட்டேன் சாரதா, ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் சாரதா அப்படிம்பாங்க. பூஜைக்கு இது தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் திரும்ப அவங்க பண்டிதர்கிட்ட பேசிட்டு இவங்க பூஜையெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தா மீரா வந்து கேபியை காணும்னு சொல்லிட்டு டேய் சரி கால் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரியும் கால் பண்ணுவார். முதல்ல ஃபுல்லாக நாட் ரிஜபிள்னு வரும். இவங்க உடனே இவங்க நட்சத்திரா வந்து அதில் விஷம் கலந்து வச்சுருக்காங்கல்ல, அதை எப்படியாவது குடிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி, செடியை குடிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி என்ன பண்டிதரே இந்த தண்ணி இப்போ குடிக்கலாமா, இந்த பிரசாதத்தை இப்போ குடிக்கலாமான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. உடனே அது இப்போமெல்லாம் குடிக்கக்கூடாதுமா, அது வந்து பூஜை முடிச்சதுக்கப்புறம் தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு பண்டிதர் சொல்லிட்டு இருப்பார். உடனே இவன் சரியும் இதை நோட் பண்ணிடுவான். இவன் எதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சரி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருடா, அப்படி இல்லைன்னா நீங்கள் பூஜையில் உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க மீரா. உடனே அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சரி வந்து கேபிக்கு கால் பண்ணுவார். அப்போ வந்து ரிங் போயிடும். உடனே அவரும் எடுத்துட்டு என்ன சரி நமக்கு கால் பண்ணுறான் சொல்கிறா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்கி வாய்ஸில் வந்து அந்த பூஜை நாளைக்கெல்லாம் பேசுவார். நான் சரி இல்லை என்னங்க, நான் மீரா பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மீரா, சொல்லு மீரா, நான் தான் இங்கே பூஜை இருக்குன்னு வீட்டில் சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் பாட்டு எங்கே போனீங்க, ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க ஃபோனில் மீரா. உடனே கேபி வந்து எனக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு மீரா, நான்லாம் பூஜையில் இருக்க மாட்டேன், பூஜைக்கெலாம் வர முடியாது, நான் காலையில் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்னங்க, நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்டு தானே இந்த ஏற்பாடெலாம் பண்ணேன், இப்போ என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல நீங்கள் வர லேட் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தான் இல்லை நான் வர முடியாது, நான் காலையில் தான் வருவேன், நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கேபி வந்து நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. சரி நீ ஒரு வாட்டி பண்டிதர்கிட்ட ஃபோனை கூட அப்படிம்பாங்க. ஒன்றே இல்லை சார், இப்போ நான் இங்கே வர முடியாது, இப்போ நான் இல்லாமல் அவங்க பூஜை பண்ண முடியாது அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் வஸ்திரம் இங்கே இருந்துச்சுன்னா அதை வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய வஸ்திரம் நான் ரூமில் தான் வச்சுட்டு வந்திருக்கேன், நீ போய் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு நீங்கள் பூஜையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேபி. உடனே இவங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி போவான். இரு சரி போனால் லேட் ஆகும், நானே போயிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் ஓடி போய் இதை எடுத்துகிட்டு வருவாங்க. உடனே சரி அதையும் நோட் பண்ணிடுவார். இவன் இதுக்கு இப்போ இவ்வளோ ஆர்வமாக இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா, இவன் நடவடிக்கையே சரியில்லையே, இவ பாடி லாங்குவேஜுக்கும் இவள் பண்ணுற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லையே, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி யோசிச்சுக்கிட்டு இருப்பார். இங்கே வஸ்திரத்தை வச்சு மீரா வந்து பூஜை ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே வந்து சாரதாவோட கேபி வந்து பூஜை அங்கே பண்ணிகிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து கேபிக்கு கால் வந்தோன்னே சாரதா சொல்லுவாங்க சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜை பாதி நடந்துகிட்ருக்கோம். உடனே அதுக்கடுத்து இவர் வந்து பண்டிதர்கிட்ட கேட்பார், கேபி பாதி நடக்கையில் பூஜையில் போகலாமா, ஐயோ அது பெரிய சாபமா, அது வந்து உங்கள் கணவரோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிதர் சொல்லுவார். உடனே கேபி சொல்லுவார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இருங்க பூஜை முடிச்சுட்டே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லுவாங்க. உடனே பூஜையை முடிச்சுட்டே போகலான்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பூஜை அதுக்கடுத்து இவங்க சாரதா வந்து பூஜையை முடிச்சுட்டு அவர் கையில் வந்து இந்த மஞ்சள் கலர் கயிறு வந்து கேபி வந்து இவங்க சாரதா கையில் கட்டி விடும்போது அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார் நம்ம பொண்டாட்டி கூட நம்ம அவருக்கு பிடிச்ச ஒய்ஃபோட அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா நான் இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு உங்க கூட இருக்கிற ரொம்ப பிடிச்சிருக்கு சாரதா அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் பேசிகிட்டு இருப்பார். ஒன்று சாரதா சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த பூஜை முடிகிற வரைக்கும் தான், அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் வீட்டை பார்த்து போக வேண்டியதான், நீங்கள் வீணா உங்கள் மனசில் ஆசையை வளர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க கேபியை பார்த்து. இங்கே பார்த்தா அவர் உதய் வந்து அந்த மயக்க மருந்து கலந்த அந்த ஜூஸை வந்து பூமி ஃபுல்லாக குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு அவங்க சுயநிலவே இருக்காது பூமிக்கும், அவங்களும் வளர ஆரம்பிச்சிருவாங்க.
அதுக்கடுத்து நேராக போய் ககன் கிட்ட ஏன் ஏன் மாமா என்கிட்ட இப்படி கோவமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் நீ யார் முதல்ல என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு, நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் குடித்தா ஒத்துக்காதுன்னு தெரியுதுல மாமா, அப்புறம் எதுக்கு நீங்கள் குடிக்கிறீங்க, குடிக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லுவாங்க பூமி. நான் என்ன பண்ணணும் நீ எனக்கு சொல்லாது, நீ பண்ண துரோகத்தை ஏன் இடத்துல இருந்து பாரு, அப்போ தான் என்னோட வலி என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். உடனே நீங்கள் உங்கள் இதை மட்டும் தான் பார்க்குறீங்க, ஏன் இடத்துல இருந்து பார்த்தா தான் என்னோட வலி என்னன்னு புரியும் மாமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாங்க. ககனும் அதே சொல்கிறாரு. இப்படி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவரும் வந்து செம்ம போதையில் இருக்காரு ககனும், பூமியும் வந்து செம்ம போதையில் இருக்கு. பூமி வந்து தன் மேலே இருக்கிற உங்களுக்கு ஏன் நிலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இப்போ நம்ம கேரக்டரை ஸ்வாப் பண்ணிக்கலாம், இப்போ நீ தான் ககன் நான் தான் பூமி, சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படிலாம் இல்லை மாமா, உங்களுக்கு நான் நேராக வரும்போது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், நான் எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணேன், உங்கள் குடும்பத்தை நல்லதுக்காக தான் பண்ணேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பூமி. அவங்க வந்து குடிபோதையில் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் உளறிட்டு இருக்காங்க உண்மையெல்லாம் ககன் கிட்ட. ககனும் வந்து என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் கேட்டுகிட்டே இருக்காரு. உடனே பூமி வந்து சொல்லுவாங்க, எனக்காக பிறந்தவங்க தான் நீங்கள், உங்களுக்காக பிறந்தவ தான் நான், எனக்கு அப்புறம் எப்படி நீ உதயோட கல்யாணம் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்பாரு ககன். உடனே சொல்லுவார், எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது மாமா, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காதுன்னு, அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் இந்த கல்யாணத்துக்கு, கடைசி நேரத்தில் எப்படியும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் மாமா அப்படின்னு சொல்லுவாங்க ககன் கிட்ட. உடனே நான் முதல்ல எப்போ உங்களை பார்த்தேனோ அப்போவே என் மனசில் காதல் வந்துட்டு, உங்களை பார்த்த அந்த நொடியே நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ககன் சொல்லுவார், நான் உன்னைய பார்த்த முதல் நிமிஷத்துலேயே நீ தான் என்னோட சோல்மேட்டு நானும் புரிஞ்சுக்கிட்டேன் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் மாறி மாறி இந்த மாதிரி உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து ஹக் பண்ணி 2 பேரும் உண்மையெல்லாம் உளறிட்டே இருப்பாங்க. இது நான் வந்து உங்களுக்கு நான் கெட்டது நினச்சா அன்னைக்கு என் உயிர் என்னை விட்டு போயிருமாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு வாயை மூடுவாங்க. நான் வந்து உங்கள் குடும்பத்து நல்லதுக்காகவும் உங்கள் நல்லதுக்காகவும் தான் அன்னைக்கு நான் கல்யாணத்தை நிறுத்தினேன் மாமா, இது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கடுத்து உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது பூமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து குடிச்சிட்டு உளறிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து பூமியை தூக்கிட்டு இவங்க பாட்டு 2 பேரும் இவங்க பாட்டு பேசிக்கிட்டு, நீ எனக்காக பிறந்தவன் நான் உனக்காக பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்டிக்காக அது இதுன்னு பேசி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து தூக்கிட்டு அப்படி குடிச்சிட்டு அங்கே அந்த ஹாலை விட்டு அப்படியே வெளியே தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. இதெல்லாமே வந்து உதய் வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பாரு. உடனே இவங்க உதய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டேய் அவங்க காதல் பரிசுத்தமான காதல் தான், அவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். ககன் பூமிக்காக பிறந்திருக்கான், பூமி ககனுக்காக பிறந்திருக்கான், இடையில நீ என்னடா நந்தி மாதிரி நீ தாண்டா அவங்க காதலை கெடுக்கிறதுக்கு இது பண்ணியிருக்க, அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கேட்டியா, எப்படி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா, நீ தான் தேவையில்லாம அவங்களுக்கு இடையில போய் நீ தாண்டா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, எப்படி இந்த கல்யாணம் நடக்க போறது இல்லை, கடைசியில் நீ தாண்டா ஏமாந்து போன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உதய ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே உதய் வந்து இவங்க 2 பேரும் குடிச்சிட்டு பேசுறது, ககன் பூமியை தூக்கிட்டு நடக்கிறது, அங்கே பேசுனது எல்லாத்தையுமே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பேச ஆரம்பிச்சோன்னே அதுக்கடுத்து ககன் வந்து பூமியை தூக்கிட்டு வெளியே போயிடுவாங்க. இப்போவாது புரிஞ்சுக்கோ, அந்த பூமி எப்படியும் அவங்க இனிமேல் வெளியே போயிட்டாங்க, இப்போவாது இங்கேயாவது நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், இதுக்கடுத்து வெளியே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, பேசாமல் நீ இந்த பொண்ணை மறந்துடுறது தாண்டா உனக்கு நல்லது, நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு வேற பொண்ணை பார்த்துக்கூடா உதய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா இவங்க மீரா அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, வரலட்சுமி விரதம். இவங்க வந்து இங்கேயும் பூஜை முடிஞ்சிச்சு. இப்போ நான் அந்த தீர்த்தத்தை கொடுக்கலாமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா திருப்பியும் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒன்று இவ சரி வந்து புரிஞ்சுக்கிட்டான், ஓகே அப்போ இவ இந்த தீர்த்தத்தில் எதையோ கலந்துருக்கா, இப்போ நம்ம இதை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த பண்டிதர் கொடுக்குறாரு. இவளும் கையில் எடுத்து கொடுக்குறா. அவரும் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு ஆக்ஷன் பண்ணிட்டு கீழே ஊற்றிட்டு தலையில் ஊற்றிடுறான். வாவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கான். சாவுடா, இதுக்கு அடுத்து உன்னோட தொல்லை இருக்காது, உன் அம்மாவோட தொல்லையும் எனக்கு இருக்காது, நீ இன்னைக்கு நைட்டோட நீ செத்துருவா, அவ்வளோதான், என் தொல்லை ஒடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நட்சத்திரா வந்து எப்படியோ சரி சாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உடனே பண்டிதர் சொல்கிறாரு, அது வெறும் பச்சை தண்ணி தானே தம்பி, அதில் என்ன ஸ்வீட்டாக இருக்குது நல்லா இருக்குன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நட்சத்திரா வந்து அந்த பண்டிதரை, அது அவன் ரொம்ப நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கிறான்ல அதனால அப்படி இருக்கும், நான் கொடுக்குறேன்ல அதனால அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு குடி சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நட்சத்திரா வந்து சரி நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நட்சத்திரா வந்து செரியை பற்றி கேட்குறாங்க, உனக்கு தொண்டை வலிக்குதா, தலை வலிக்குதா, வாந்தி வர மாதிரி இருக்கா, தலை சுத்துதா, என்ன பண்ணுது உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரியும் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க, தலை வலிக்கிற மாதிரி தொண்டை அடைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி உடனே ஏன் நட்சத்திரா அப்படின்னு கேட்குறாங்க.
நீ தான் இப்போ விஷத்தை குடிச்சிட்டல, இப்போ நான் சொல்கிறேன், நான் கொடுத்த தீர்த்தத்தில் நான் விஷத்தை கலந்துருக்கேன், நீ சாக போகிற, அதனால தான் நான் இப்போ உண்மையை சொன்னேன், என்னையவே நீ டார்ச்சல் பண்ணுறியா, இப்போ தெரியுது அந்த நட்சத்திரா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டியா இப்போ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவர் சரி ஆக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சிரிக்கிறாரு. கெகபுக்கேன்னு சிரிச்சுட்டு, நீ படித்த ஸ்கூலில் நான் பிரின்சிபல் நட்சத்திரா, நான் குடிச்சேன் நீ நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிட்ட வர கொண்டு போயிட்டு பின்னாடி தெளிச்சிருவாரு. உடனே நட்சத்திரா, இது நீ பண்ற பூஜை சுமங்கலி பூஜை, எனக்கு தீர்க்க ஆயுசு இருக்கணும்னு நினைச்சு நீ உன் புருஷனுக்காக பண்ற, இதுல எப்படி உன்னால நீ என்னை கொல்ல முடியும்னு நினைச்ச, பூஜையில கவனத்தை செலுத்து, பூஜையை ஒழுங்கா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரி சொல்றாரு. உடனே நட்சத்திரா, இன்னைக்கு நீ தப்பிச்சிடலாம், நீ என்னடா ஒவ்வொரு வாட்டியும் நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்க, இன்னைக்கு நீ தப்பிச்சிடலாம், ஆனா என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் கையில தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா இங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி சொல்றாரு. சரி இப்ப நீ பூஜையில கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்றாங்க. இங்க நட்சத்திரா பூஜையை முடிச்சிருது. சரின்னு அதுக்கடுத்து சரி இவங்க நட்சத்திரா கையில அந்த கயிறை கட்டி விடுறாங்க. அதுக்கடுத்து நட்சத்திரா சரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இங்க பூஜை நல்லபடியா முடிஞ்சுட்டு இங்க ககன் பூமி கிட்ட பேசிட்டே வராங்க. இப்போ ரோடுக்கே வந்துட்டாங்க. ரோட்ல அப்படியே பூமியை தூக்கிட்டு சுமந்துட்டு வராரு ககன் கையில. அப்படியே 2 பேரும் அவங்கள மறந்து அவங்க உண்மையெல்லாம் பேசிட்டே இருக்காங்க. நீங்க என்ன எனக்கு உயிர், நான் உங்களுக்காக பிறந்தவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூமி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் என்ன நாளைக்கு எப்படி நான் உதயோட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கடைசியில் உண்மையா சொல்லிடுறாங்க. நாளைக்கு எனக்கு கல்யாணம் மாமா உதயோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையா அவங்க சரச்சந்திராவும் அபூர்வாவும் பேசினதை ஃபுல்லாக ஒட்டி கேட்டிருப்பாங்க. ஒட்டி கேட்டு அதை சொல்லிட்டு இருப்பாங்க. நாளைக்கு கல்யாணம் மாமா, என்ன பண்ணுறது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருந்தால் நான் நிரூபிச்சிருவேன் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே நம்ம ஏன் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, அந்த தூரத்தில் ஒரு கோயில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்லுவார். இங்கே ககனை பூமியை சுமந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இங்கே மீரா இங்கே மீராவும் பூஜையை முடிச்சுட்டாங்க. இங்கே சாரதாவும் கேபியும் பூஜையை முடிச்சுட்டு சாரதா பூஜையை முடிச்சுட்டு சாரதா ஒருத்தங்களுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குங்குமம், வளையல், ப்ளவுஸ் பீட்டு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கா பிரசாதமெல்லாம் சாரதா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கேபி அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே நட்சத்திரம் டிவி ஆன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சேனலை சேனலாக மாற்றுறாங்க. அப்போ கேபியும் சாரதாவும் அங்கே இந்த பூஜை பண்ணுறதை ஃபுல்லாக இவங்க பார்த்துடுறாங்க. வரலட்சுமி விரதம் பண்ணுறதை ஃபுல்லாக பார்த்துடுறாங்க. உடனே அத்தை மீராத்தன்னு கூப்பிட்றாங்க. உடனே இங்கே பாருங்கத்த, கேபி மாமா இங்கே வர முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கத்த, அங்கே சாரதாவோட இருக்காங்கன்னு சொல்லிட்டோன்னே மீரா ஃபுல்லாக பார்த்துடுறா. அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், என் கூட இங்கே பூஜை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு தான் இவ கூட பண்ணிகிட்டு இருக்காரா, நான் இப்போவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மா இருங்கம்மான்றான். எல்லாம் அப்பா தான், பாருடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கோயில் நோக்கி மீரா வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே சரி திரும்ப இவருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கேபிக்கு. ஆனால் அவர் தான் ஏர்ப்ளைன் மோடில் போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. ஸோ இவர் காலை எடுக்கலை. இங்கே இவங்க ஒருத்தருக்கா பிரசாதம், இங்கே மீரா இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. சாரதா ஒருத்தருக்கா பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மீரா கோயிலுக்குள்ளே வந்துடுறாங்க. கடைசியாக இன்னும் 4-5 லேடிஸ் இருக்காங்க. பிரசாதத்தை ஃபுல்லாக தட்டி விட்டு சாரதாவை பார்த்து, ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்கா, அடுத்தவன் புருஷனை இப்படியா கூட்டி வச்சு இது பண்ணுறேன், உனக்கு வெக்கமா இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட நான் பூஜை பண்ணுறத வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இவ கூட உட்காந்து பண்ணுவீங்க ஏய் அப்படின்னோன்னா கேபிக்கு திரும்ப கோவம் வந்துடுது. இங்கே பாரு, காதல்ங்கிறது எனக்கு அவன் மேலே தான் இருக்குது, யாரை இழுத்து வச்சுலாம் பிடிச்சி வச்சுலாம் யாருக்கும் காதல் வர வைக்க முடியாது. நான் என் மனப்பூர்வமாக தான் நான் சாரதா கூட இங்கே உட்காந்து நான் இந்த பூஜையை பண்ணேன், எனக்கு பிடிச்சவங்களோட தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மீராட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஐயோ இந்த நியாயத்தை கேட்க யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க அடித்து அழுதுட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து பார்ட் 2 வீடியோவில் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். ககன் பூமி கல்யாணத்தை பார்ட் 2 வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் ஹோம் பேஜில் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் தாட்ஸ் என்ன கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த ஹை பட்டனையும் அப்படியே தட்டி விடுங்க மக்களே. அண்ட் தேங்க்யூ.